நம்ம வந்து சைக்கிளு, காரு, பைக்கு, வீடெல்லாம் ரெண்ட் எடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, கேர்ள் ஃபிரெண்ட் வரைக்குமே ரெண்ட் எடுக்குறாங்க. இப்ப வந்து அங்க பார்ட்டிங்களையும் ரெண்ட் எடுக்குறாங்களாம். அத பத்தி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சைனா, ஜப்பான்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ விட வயசானவங்க தான் அதிகமா இருப்பாங்க. ஜப்பான்லலாம் பார்த்தோன்னா, 65 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் 30% பாப்புலேஷனே இருக்காங்களாம். இதனாலே வந்து அங்கலாம் இந்த வயசானவங்களுக்குலாம் வேலை இல்லாம போயிடுதாம். ஒரு 65 வயசுக்கு மேல ரிட்டயர்மென்ட் ஆயிட்டு ஃபேமிலியை பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து எந்த இன்கமும் வராது. அதனால் அவங்களோட பசங்க எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே அது ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு கம்பெனி வந்து 2009லே லான்ச் ஆயிருந்தது, கிளைண்ட் பார்ட்னர்ஸ்னு. இவங்களோட வெப்சைட்லலாம் பார்த்தோன்னா, அந்த வெப்சைட்டில் நமக்கு தேவையானவங்கள ரெண்ட் பண்ணிக்கலாமா. அத்தை, ஃப்ரெண்டு, அம்மா இந்த மாதிரி ஆளுங்களாம் நம்ம ரெண்ட் பண்ணிக்கலாம். அவங்கள ரெண்ட் பண்ணிக்கிட்டால் அவங்க வந்து நமக்கு பெர் ஹவருக்கு மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலியில் எனக்கு ஒரு அத்தை வேணும், என் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அத்தை வந்து நில்லுங்கன்னா, அவங்கள நம்ம ரெண்ட் பண்ணால் அவங்க வந்து நம்மளோட அத்தை என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்த இந்த கம்பெனி வந்து ஓகே, இப்போ மக்களுங்களுக்கு வந்து அத்தை அம்மாலாம் தேவைப்படலை, ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் தேவைப்படுதுன்னு சொல்லி இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு சர்வீசஸ் ஆட் பண்ணுறாங்களாம். ஓகே ஒபாச்சன், அது பார்த்தோன்னா ஓகே கிராண்ட்மான். ஸோ நம்ம லிட்ரலாக ஒரு கிராண்ட்மா, எனக்கு இப்போ ஒரு பார்ட்டி வேணும்னா ஜப்பான்லலாம் வந்து பர் ஹவருக்கு ரெண்ட் பண்ணலாமா. இவங்களோட காஸ்ட் எல்லாம் எப்படின்னு பார்த்தோன்னா, பர் ஹவருக்கு 3300 yen வாங்குறாங்க. இந்தியா மதிப்பீடு பார்த்தோன்னா ஒரு 1963 ரூபா அந்த மாதிரி வருது. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டோன்னா அதிலே வந்து அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீ எல்லாமே அடங்கிடும். நீ அதை மட்டும் பே பண்ணால் எனக்கு இந்த பிளேஸ்க்கு வாங்க, இந்த இதுக்கு வாங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக வந்து நின்றுவாங்க. நம்ம எதுக்கு வந்து ஒரு கிராண்ட்மாவை ரெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ ஜப்பானில் வந்து இப்போ ஜப்பான் ஃபேமிலியெல்லாம் பார்த்தோன்னா வெறும் பேரண்ட்ஸ், இப்போ சென்னையில் எப்படி இருக்கும், நம்ம வெறும் நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கும், அம்மா அப்பா பசங்க மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி ஜப்பான்லேயும் இருக்கனால அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லை, ஒரு பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாதனால இப்போ யாராவது வேணும்னா ரெண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷனாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, எங்கள் பாட்டி சமைச்சு நான் ரொம்ப சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க, நான் அவங்கள வந்து பண்ணி கொடுக்க வைக்கிறது. அந்த மாதிரி எங்கள் கூட உட்காந்து பேசுங்க, எனக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், என் பாட்டி தாத்தாவை நான் மிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோன்னா அவங்க அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபைல்லாம் இருக்குது, நமக்கு எந்த பார்ட்டி வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அவன் ப்ரொஃபைல் கீழே போட்டிருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் அட்வைஸ் வேணும்னா நான் தான் உங்களுக்கு கரெக்டானவங்க, என்ன சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரொஃபைல் கீழெலாம் டிஸ்கிரிப்ஷன் போட்டு ஏஜெல்லாம் போட்டிருக்கு. நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கரெக்டாக நம்ம எவ்வளோ அவர் ரெண்ட் எடுக்கிறோமோ அந்த மாதிரி இருந்துட்டு நம்ம கூட இருந்து நமக்கு ஒரு கைடன்ஸ்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தாலுமே கஸ்டமரோட ஃபீட்பேக்கு, இவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் இருக்குது. அதில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி வேடிக்கையாக இருக்குது. இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து பாட்டி தாத்தாவே பார்த்ததில்லை, அதனால் நான் இவங்களை ஹையர் பண்ணேன், இவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த ஆப்புக்கு தேங்க்ஸு, நான் ஃபுல் ஸ்டார் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு வேணால் ஃபன்னியாக இருக்கலாம், காசை கொடுத்து யாராவது பார்ட்டியெல்லாம் ரெண்ட் பண்ணுவாங்களான்னு. ஆனால் இது மூலயமா வந்து ஜப்பானில் இருக்க 2 மிகப்பெரிய இஷ்யூவே ஈஸியாக ரிசால்வ் ஆகுதான். ஏன்னா வயசானவங்களுக்குலாம் இது ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி இருக்கான். இந்த ஓகே கிராண்ட்மாலே பார்த்தோன்னா ஒரு 100 பார்ட்டிங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். 64 வயசுலேருந்து 90 வயசில் இருக்கவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா இவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மாடர்ன் ஜப்பானில் வந்து லோன்லினஸ் அதிகமாகிடுச்சா. நிறைய பேர் பார்த்தோன்னா லோன்லியாகவே இருக்காங்க, பேச ஆள் இருக்க மாட்டேங்கிறாங்க. டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆனாலும் இந்த மாதிரி எமோஷனல் சப்போர்ட்லாம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ இந்த ஆப்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி இந்த மாதிரி கிராண்ட்மாவெல்லாம் ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கம்பெனி சார்பாக சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு கூட ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலுமே நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, வீட்டில் வந்து பெரியவங்க இல்லாமல். இப்போல்லாம் பொண்ணு பார்க்கும்போதே கேட்டுறாங்க தனி கொடுத்துறதுக்கு ஓகேயா அப்படின்ற மாதிரி. இப்போ அது ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து தாத்தா பாட்டி, சித்தப்பா சித்தி, மாமா அத்தை அந்த மாதிரிலாம் வளரும் போது தான் அவங்களுக்கு அந்த தமிழ் கல்ச்சரு, அந்த ஃபேமிலியோட இது வேல்யூலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அப்பா அம்மா பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. நம்மலாம் பார்த்துருப்போம், குழந்தைங்களை வந்து வயசானவங்க குளிப்பாட்டுவாங்க, தலை நிற்கிற வரைக்கும் அவங்க குளிப்பாட்டுவாங்க. இப்போ எல்லாமே அந்த கப்புள்ஸே பண்ணிக்கிறாங்க, பாத் டப்பில் வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு யூடியூப்பை பார்த்துட்டு பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த லோன்லினஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஒரு 30 வயசு மேலே மென்னு தாண்டிட்டாலே லோன்லினஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு தூங்கிடணும். சண்டே ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கறியை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சமைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படி தான் இருப்பாங்க. சின்ன வயசுலலாம் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சுற்றுறது அப்படிலாம் இருக்கும். இப்போ மென்னுனாலே இப்போ ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் லோன்லியாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளாவது பரவாயில்ல, இந்த தாத்தா பாட்டிங்க அவங்க கூடலாம் இருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்குற ஒரு சான்ஸ் கிடச்சிது. நிறையா பசங்களுக்கு அது இல்லாமலே இருக்காங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தாலாம் மந்திரம்லாம் போடுவார். ஏதோ அடிபட்டுச்சுன்னு போனால் அவர் ஏதோ மந்திரம்லாம் போட்டு இது பண்ணுவார். அந்த மந்திரம் வந்து இன்னொரு ஆளுக்கு சொன்னால் அது பலிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாட்டிங்கெலாம் நிறைய அந்த நாட்டு வைத்தியம்லாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு வயிறு வலி பிரச்சனைன்னு போனால் அவங்க ஈஸியாக இது போடுங்க இது போடுங்கன்னுவாங்க.
நம்மளுக்கு சரியாயிடும். அந்த இதெல்லாம் அவங்களோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது பிரச்சனை தலைவலியா ஒரு பேராசிட்டமல் எடுத்து போடு அப்படின்ற மாதிரி எல்லாம் மெடிசனை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நீ சொன்னது என்னமோ உண்மைதான். நம்ம தான் மேபி லாஸ்ட் ஜென்ரேஷனாக கூட இருந்திருப்போம் இந்த தாத்தா பாட்டிங்களோட வளர்ந்ததுலாம். இப்போ நம்மளுமே வந்து ஊருக்குலாம் போகிறதே மெயின் ரீசன் வந்து தாத்தா பாட்டிங்க தான். இப்போ தாத்தா பாட்டிங்களாம் நிறைய பேருக்கு இல்லாதவங்களாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஊருக்கு போகிற ரீசன் கூட இருக்காது. போகணுன்னா ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு தான் போவோம். முன்னாடிலாம் வந்து நம்மளோட வீடு மாதிரி இருக்கும். இந்த ஆனுவல் லீவுக்கு நான் வந்து பாட்டி வீட்டுக்கு போகிறேன். இப்போ அவங்களாம் இல்லாதனால சித்தி வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கே நம்மளால் அவ்வளோ ஃப்ரீடமாலாம் இருக்க முடியல. இந்த வெப்சைட்டை பார்க்கும்போது அவங்க சர்வீசஸ் பற்றிலாம் போட்டிருக்காங்க. அந்த சர்வீசஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் இதுக்கு கூட ஒரு ஆள் வச்சு ரெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நிறைய சர்வீஸ் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தோன்னா ஒன்று வந்து வேக்கப் கால்னு போட்டிருக்கு. என்னன்னா என்னால் வந்து காலையில் எழுந்து ஆஃபீஸ்க்கு போக முடியல, அதனால் என்னை எழுப்புறதுக்கு ஒரு ஆள், நான் எழுந்தது அப்புறம் எனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்க ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த இதில் இருக்குது. அதில் இவங்க போட்டிருக்காங்க, ஓகே சார் நாங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமில் ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ வந்து எழுப்பி விட்டு நீங்கள் போய் கிளம்பி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி உங்களை ஆஃபீஸ் அனுப்புறதுக்கும் எங்ககிட்ட ஆள் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ சர்வீசஸ். இப்போ வந்து நம்ம யார்கிட்டயாவது இவங்ககிட்ட அந்த அன்றைக்கி ஒரு நாள் தேங்க்யூ சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு கிராட்டிடியூடாக ஏதாவது சொல்லியிருக்கலாம், சொல்ல முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணால் இந்த ஆப்பில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் நம்ம என்ன சொல்லணும்னு நினச்சோமோ அதை வந்து இவங்க போய் நமக்காக சொல்லிட்டு வருவாங்களாம். இதுக்கு கூட ஆள் இருக்குது. அதை விட இன்னொரு சர்வீஸ் கூட பண்ணுறாங்க, எண்ட் ஆஃப் லைஃப் கேர்னு. இப்போ நம்ம இறக்க போகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உயில் எழுதுறது, இல்லை நம்ம ஃபேமிலியை பற்றி ஒரு டைரி மாதிரி எழுதி நம்ம இறந்ததுக்கப்புறம் நார்மலாக பார்த்தோன்னா நம்ம இருக்க டெஸ்க்லோ இல்லை நம்ம எங்கேயாவது வச்சுருப்போம், அதை எடுப்பாங்க. அதுக்கு கூட ஆள் இருக்குது. நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் உங்கள் கூட வந்து பேசி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கன்வே பண்ணணும், நீங்கள் என்னெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அழகாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இதை வந்து அவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுக்கு கூட இவங்ககிட்ட ஆள் இருக்குது. இவங்க ஃபுல்லாகவே பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணுற ஆப் தான். அவங்களுக்கு இங்கே நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்னா இந்த ஆப்பில் பார்க்கலாம், நமக்கு ஒரு அம்மா வேணும்னா கூட இந்த ஆப்பில் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாமா. இந்த சர்வீஸ் வந்து ஜப்பானில் ஃபேமஸாக தான் போயிட்டு இருக்கு போல. ஏன்னா அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ லேடிஸ் நிற்கிறாங்க இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அந்த வெப்சைட்டுமே பார்த்தோன்னா 2009லேருந்தே ஸ்டார்ட் ஆகி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து இப்போ லோன்லினஸில் தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து வளரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருப்போம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்தோடனே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம். இப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்னா இப்போ நம்ம ரெகுலராக யாரை பார்க்குறோம், இப்போ நம்ம 2 பேர் பார்த்துட்டு இருக்கோம், நம்ம ரெகுலராக பேசுகிறோம். ஆஃபீஸ் போனோன்னா யாரையாவது பார்ப்போம், அவங்ககிட்ட ரெகுலராக பேசுவோம். அவ்வளோதான். நம்ம சர்க்கிளே ரொம்ப சின்னதாகிட்டு வர மாதிரி இருக்குது. ஆனால் நான் காலேஜ்லலாம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா, மச்சான் நம்ம காலேஜை விட்டு போனாலும் நம்மலாம் ஒன்றா இருக்கோண்டா, நம்மலாம் எல்லா சனிக்கிழமையும் மீட் பண்ணுறோன்னா அன்றைக்கி மட்டும்தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் மீட் பண்ணுற மாதிரி சான்ஸே வரல. நம்மளோட வாழ்க்கை எதை நோக்கி ஓடுதோ அதில் யாரெல்லாம் மீட் பண்ணுறோமோ அவங்க கூட தான் பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஏரியாவில் அட்டிலாம் இருக்கும், பெரிய அட்டி இருக்கும், அதுக்கு அடுத்த அட்டி, அதுக்கப்புறம் நம்மளாம் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து செம்ம ஜாலியாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வேலையெல்லாம் போக ஆரம்பித்தோடனே கல்யாணம்லாம் ஆனோடனே அந்த அட்டி அப்படியே கலைஞ்சிரும். நம்ம விடக்கூடாது, நம்ம அந்த அட்டியை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா நம்ம அட்டியே இப்போ கழிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ இது பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட வந்து இப்போ நிறைய பேர் நம்ம பேசுறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ரிலேட்டிவ் கால் பண்ணுவாங்க. அப்போ பையன் இங்கே தான் இருக்கான் பேசுகிறீங்களா, நம்ம வேணாம் எனக்கு வேணாம் என்கிட்ட கொடுக்காதீங்க அப்புறம் சொல்லுங்க அத்தை நல்லா இருக்கேன் அத்தை அப்படின்னு நமக்கு அவங்க கூட பேசுறது கூட நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறோம். அப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்தால் கூட ஃபஸ்ட்டு நான் வரல அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி இருக்கோம். அதே மாதிரி இந்த பேரண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா நமக்கு எப்போவுமே அப்பா சைடு ரிலேட்டிவ் பிடிக்காது, அம்மா சைடு ரிலேட்டிவ் தான் மேக்ஸிமம் பிடிக்கும். அது என்ன மேஜிக்னு தெரியல. அது நம்ம சமுதாயமே வந்து தாய் வழி சமுதாயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன மேஜிக்னு தெரியல. யாரை கேட்டாலும் வந்து எனக்கு எங்கள் அம்மா சைடு ரிலேட்டிவ் தான் பிடிக்கும். அது நமக்கா நேச்சுரலாக பிடிக்குதா, இல்லை இந்த அம்மா வந்து இவங்க அப்பா ஃபேமிலி இப்படிலாம் பண்ணியிருக்காங்க நம்ம மனசில் அதெல்லாம் விதைச்சி பிடிக்கலையான்னு தெரில. இப்போ இந்த ஆப்லாம் வந்து இந்த சைனா ஜப்பான்லலாம் வந்து ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது இன்னும் இந்தியாவுக்குலாம் வரல. மேபி இந்தியாவுக்கும் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் போல இருக்கு. நான் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதில் பார்த்தா ஃப்ரெண்டை வந்து புக் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்து ஹாய் ப்ரோ இந்த மாதிரி புக் பண்ணியிருந்தீங்க, ஆமாம் ப்ரோ ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ போய் ஒரு டீ குடிப்போமான்னு கூப்பிட்டு அந்த ஃப்ரெண்டோட ஒரு டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு படத்துக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, பயங்கர ஜாலியாக பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த நைட்டு முடிஞ்ச டைம் ஆனவொடனே ஓகே ப்ரோ டைம் ஆகிடுச்சு நான் கிளம்புறேன், ஓகே ப்ரோ எவ்வளோ ப்ரோ பே பண்ணணுன்னு இவ்வளோ காட்டணுன்னு, ப்ரோ அந்த ரேட்டிங் மட்டும் போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக போகிறேன் ப்ரோ செம்ம ஜாலியாக இருந்தது இன்னைக்கு அப்படின்ற மாதிரி அந்த ரீல் இருந்தது. அது பார்க்கும்போது ஆமாம்ல ஒரு டைம் இப்படி ஆகிடுவோம் போல இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால் பேச முடியல. நம்ம வந்து ஆன்லைனில் தேடிட்டு இருக்கோம். இன்ஸ்டாவில் எவனாவது பேசுவானா, ஃபேஸ்புக்கில் எவனா பேசுவானா, இப்போ காசு கொடுத்து ஏதோ ஃப்ரெண்டுன்னு ஒரு ஆப்பில் யாருக்கிட்டையெல்லாம் ரேண்டமாக பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சூழ்நிலை வந்து ஃப்யூச்சரில் வந்துருமான்ற மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு சின்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஆள் கூட நம்ம பேசியிருந்தோன்னா வானவில்ன்றுவானுங்க.
இப்போ நம்ம கேங்லேயே வந்து ஒரு வெளியே போனோம்னா 4 பேர் சேர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. 2 பேர் மட்டும் தனியாக போனால் வானவில்லுன்றானுங்க. அந்த பிரச்சனைலாம் வேற இருக்குது இப்போ. அதுதான் முன்னாடி பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா நம்ம கையெல்லாம் போட்டு இப்படி கையெல்லாம் பிடிச்சிட்டு வா மச்சான்னு டீ எல்லாம் ஒன்றா குடிப்போம். இப்போ கையெல்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கே ரிலீஸ் ஆகி சீச்சி விடு எவனா பார்த்துட போகிறான் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சோஷியல் மீடியாலாம் நம்மளை ஒரு மாதிரி செப்பரேட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளோட ஜென்ரேஷன் கண்டிப்பாக இந்த தாத்தா பாட்டி அத்தை மாமாவோட மகத்துவம் எல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போகணும். இல்லைனா நம்ம பசங்களாம் வந்து ஆன்லைனில் ஃப்ரெண்ட்ஸை தேடிக்கிட்டு டேட் மீட் மை நியூ ஃப்ரெண்ட் அப்படின்வானுங்க. அத்தை மாமா கிட்டலாம் பேசாமலே போயிடுவாங்க. நீங்கள் இந்த ரெண்ட் கிராண்ட்மா சர்வீசஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் ஃபியூச்சரில் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.